correlation and regression தான் பார்க்க போறோம். So correlation னா என்ன, regression னா என்ன அப்படின்றது ரெண்டுமே ஒரு சிமிலர் கான்செப்ட் தான். ஆனா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். காரிலேஷன்ன்றது நார்மலா ஒரு ரெண்டு யூனிட், அதாவது சே எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நார்மல் ரிலேஷனை பார்க்கக்கூடியது தான் காரிலேஷன். அதுவே ரிக்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரிலேஷன் இருக்குன்றத காரிலேஷன்ல கண்டுபிடிச்சிடுறோம். அப்படி ரிக்ரெஷன்ல என்ன பண்ணுவோம்னா அட்வான்ஸ்டா போயிட்டு ஓகே ரிலேஷன் இருக்கு, அப்ப அது எந்த மாதிரியான ரிலேஷன் இருக்கு, எப்படி அஃபெக்ட் பண்ணுது, எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்துட்டு இதுல பார்ப்போம். ஓகே, ஸோ சிம்பிள் கொஸ்டின் வந்துட்டு காரிலேஷனுக்கு என்ன அப்படின்னா வாட், இதை பொறுத்த வரைக்கும் இஸ் தேர் எனி ரிலேஷன்ஷிப், okay, so regression வந்தது அப்படின்னா what is that relation, என்ன ரிலேஷன் அது. பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இஸ் தேர் எனி ரிலேஷன்ஷிப் இருந்தா வாட் இஸ் தி ரிலேஷன்ஷிப்னு போவோம். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா உடனே நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, எந்த மாதிரி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பெர்ஃபெக்டா வேல்யூஸ்ல கண்டுபிடிக்க மாட்டோம். பாசிட்டிவ் காரிலேஷன்ல இருக்கா, அதாவது பாசிட்டிவா ரிலேட்டடா இருக்கா, இல்ல நெகட்டிவா ரிலேட்டடா இருக்கா, இல்ல ரிலேஷனே இல்லாம இருக்குதா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, அதுவே ரிக்ரெஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ, அதாவது எப்படி டிஃபரன்ஸ் ஆகுது, ஆவரேஜா எவ்வளோ வந்துட்டு டிஃபரன்ஸ், அதாவது ஆவரேஜ் ரிலேஷன்ஷிப் அவங்க கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த சாப்டர் படிச்சுக்கிட்டு நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னா பைவேரியேட் டேட்டானா என்ன, டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரிஃபரேஷன் ஆஃப் பைவேரியேட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா காரிலேஷன் பார்ப்போம், two variables குள்ள பார்ப்போம், and quantitative measurement of correlation including the interpretation of positive, negative and zero correlation. குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட்னு எது சொல்றாங்க அப்படின்னா நம்ம தியரி பார்ட் மட்டும் பார்க்காம நியூமரிக்கல் பார்ட்டும் பார்க்க போறோம் அப்படின்றத தான் சொல்றாங்க. அண்ட் கான்செப்ட் ஆஃப் ரிக்ரெஷன் என்ன அப்படின்னா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இன் எஸ்டிமேஷன் ஆஃப் வேரியபிள் ஃப்ரம் known set of data. So regression என்ன சொன்ன, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டோம், அப்ப எவ்வளோ இருக்குன்றத எஸ்டிமேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இதுல பார்க்க போறோம். ஸோ சாப்டர் ஓவர்வியூ வந்துட்டு இதுதான். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பைவேரியேட் டேட்டா அண்ட் காரிலேஷன் அனாலிசிஸ் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோல ரிக்ரெஷன் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ இன்ட்ரடக்ஷன்ல நான் வந்துட்டு சொல்லிட்டேன் காரிலேஷன்னா என்ன, ரிக்ரெஷன்னா என்ன அப்படின்றது தான். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய மார்க்ஸ் வந்துட்டு 4 to 6 மார்க்ஸ். ஓகே, ஸோ 4 to 6 மார்க்ல மோஸ்டா நம்மளுக்கு டெஸ்ட் பண்ண போடுது காரிலேஷன் அண்ட் ரிக்ரெஷன் தான் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ண போறாங்க மேஜரா. ஸோ பைவேரியேட் டேட்டான்ற கான்செப்டுக்கு வந்துட்டு நீங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ப்ரொவைடட் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன அப்படின்றத சும்மா நம்ம ஒரு வாட்டி படிச்சு வச்சுக்கலாம். ஓகே, இன் கேஸ் இதுல இருந்து கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, ஸோ கொஸ்டின் வந்தாலும் இதுல இருந்து ஒரு 1 மார்க்குக்கு வர சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம வந்துட்டு ஜென்ரலா என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொரு திங் என்ன அப்படின்னா காரிலேஷன் அண்ட் ரிக்ரெஷனா இருக்கட்டும் இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மொத்தமா பார்த்துக்கிட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்துட்டு லைக் 6 மார்க் கொஸ்டினோ இல்ல 8 மார்க் கொஸ்டின்ஸோ இல்ல 5 மார்க் கொஸ்டின்ஸோ இல்ல 10 மார்க் கொஸ்டின்ஸோ நம்மளுக்கு கேட்க போறது இல்லை. ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு கேட்க போறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபார்முலாஸை அப்ளை பண்ணி சிம்பிளா ஒரு ஆன்சர் எப்படி கிடைக்கிறது அப்படின்றதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரீஃப் சம்ஸ், அதாவது பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் நம்மள போட சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் அப்படி வந்துட்டு இருந்தது அப்படின்னா மேபி ஒரு சின்ன டேட்டாஸ் கொடுத்து அதுக்கு வந்துட்டு 1 மார்க் இல்லாம 2 மார்க்ஸ் அவங்க வந்துட்டு அலோகேட் பண்ணலாம். அந்த மாதிரி 1 மார்க்ஸ்க்கு இது வந்துட்டு எக்ஸெப்ஷனல் கேஸ் தான். ஓகேவா, ஸோ நீங்க வந்துட்டு
நார்மலா இத பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ்ல தரவா இருக்கணும். பெரிய பெரிய சம்லாம் போட்டு எனக்கு ஆன்சர் வருதான்லாம் நீங்க இதுல பார்க்க வேணாம். குட்டி குட்டியா இருக்க சம்ஸ்ல தான் லைக் இப்போ ஒரு பெரிய ஸ்டெப் இருக்குன்னா அதுல குட்டியான ஸ்டெப்ல எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனா உங்களுக்கு எந்த ஃபார்முலா அப்படின்னு தான் கொடுக்க மாட்டாங்க. நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அதுல எந்த ஃபார்முலா கரெக்டா இருக்குன்றத சூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபார்முலால போட்டு ஈஸியா மார்க் வாங்குறது தான் இந்த மொத்த ஸ்டாட்டிஸ்டிக்கோட கான்செப்டே. ஓகே, சோ காரிலேஷன் அகைன் சொல்றேன், அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. லைக் ரிலேஷன்ஷிப் இருக்கான்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, அப்படி இல்ல அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டு வேரியபிள் இருக்கு, சே எக்ஸ் அண்ட் ஒய். இப்ப என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் வந்துட்டு பிரைஸ் ஆஃப் காஃபின்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் ஒய் வந்துட்டு டிமாண்ட் ஆஃப் காஃபி. ஓகே, இப்ப என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரியும் லைக் என்ன சொல்றது, ப்ராஃபி அண்ட் டிமாண்ட் வந்துட்டு நெகட்டிவ்லி ரிலேட்டட். ஓகே, ஸோ நம்மளுக்கு இது வந்துட்டு எக்கனாமிக்ஸ்ல ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். பிரைஸ் ஆஃப் காஃபி இல்ல டிமாண்ட் ஆஃப் எனி கமாடிட்டி அண்ட் பிரைஸ் ஆஃப் எனி கமாடிட்டி ஆர் நெகட்டிவ்லி ரிலேட்டட். ஓகே, அவங்க ரெண்டு பேருக்கும் இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, அப்ப இந்த கேஸ்ல என்ன வரும் அப்படின்னா நெகட்டிவ் காரிலேஷன் அப்படின்றது வரும், பிகாஸ் தே ஆர் நெகட்டிவ்லி ரிலேட்டட். ஓகே, சோ இந்த ரெண்டு மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு காரிலேஷன் எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. ஓகே, நம்மளுக்கு இது தெரிஞ்சது, ஆனா இவங்க வந்துட்டு நியூமரிக்கலா போட்டு ப்ரூவ் பண்றாங்க. ஓகே, சோ அதுதான் இந்த கேஸ். அதுவே ரிக்ரெஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியுது. ஓகே, ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எது டிபெண்டன்ட் வேரியபிள் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் பார்ப்போம். ஓகே, சோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்று இருக்கும், அந்த இண்டிபெண்டன்ட்டுக்கு மேல ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் ஃபோர்ஸ் ஆயிருக்கும். ஓகே, இப்ப வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஜென்ரலா பார்க்கக்கூடியது என்ன, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் பிரைஸ் குறையறதுனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம கரெக்டா எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எது டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது இப்ப நம்ம பிரைஸ் அண்ட் டிமாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு விஷியஸ் சைக்கிள் மாதிரி. ஓகே, ஒன்னு அஃபெக்ட் ஆனா இன்னொன்னு அஃபெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே, சோ இத பொறுத்த வரைக்கும் எது இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னா கஸ்டமரோட சாய்ஸ். கஸ்டமர்ஸ் சாய்ஸ். ஓகே, இதுதான் இண்டிபெண்டா இருக்கும். ஏன்னா எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதுதான் வாங்குவேன். ஓகே, என்னோட இது வந்துட்டு பிரைஸ் கம்மியாறதெல்லாம் விடுங்க. ஓகே, நான் வந்துட்டு ஒரு குவாலிட்டியா வாங்குற பர்சன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பிரைஸ் எல்லாம் எனக்கு கண்ணுக்கே தெரியாது. ஓகே, அப்படி இருக்கும்போது கஸ்டமர்ஸோட சாய்ஸ், அதாவது என்னோட சாய்ஸ் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப எது மேல டிபெண்டா இருக்கு அப்படின்னா எய்தர் அந்த பிரைஸோட இது, ஏன்னா நான் வாங்குறேன், நான் வந்துட்டு அஃபோர்ட் பண்ண குவாலிட்டி எவ்வளோ இருக்கு அதை பொறுத்து நான் அஃபோர்ட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா அது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பிரைஸ் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, சோ நான் வந்துட்டு அது மேல ரிலே ஆறேன் அப்படின்னா அது என்னோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி இப்ப நான் அது வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்டியூஸ் பண்றேன். ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போய் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ அவங்களுக்கு என்ன வரும், அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அவங்க வாங்குறாங்கன்னு சொல்றாங்களே அப்ப வந்துட்டு சரி நம்ம வாங்கலாமா அப்படின்ற ஒரு தாட் வரும். ஸோ எல்லாருமே சேர்ந்து வாங்கலான்ற ஒரு இன்டென்ஷன் வரும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்படிதான் இது வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் எக்கனாமிக்ஸ்க்கா லைக் என்ன சொல்றது, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்ல ரிசர்ச்லாம் பண்றாங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு தான் இப்ப டிமாண்டா இருக்குன்னு ஒரு ஆள் வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் சப்ளையர்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா பர்ச்சேசரா இருக்கட்டும் அவங்கலாம் வந்துட்டு ஓகே இதுல எல்லாருமே இவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னா அது இதுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பீப்புளுக்குலாம் இதை அனலைஸ் பண்ண தேவைப்படக்கூடிய டூல் தான் ரிக்ரெஷன் டூல். ஓகே, நார்மலா லைக் இருக்கா இல்லையான்றது பாக்குறதுக்காக காரிலேஷன் டூல் வச்சிருக்காங்க.
ஓகே. ஸோ காரிலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதுல ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். அதுவே இப்போ ரிக்ரெஷனை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, எஸ்டிமேட்டா அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வேல்யூ பேஸ், அதாவது ஆவரேஜா எவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பைவேரியட் டேட்டாக்குள்ள போகலாம். ஸோ பைவேரியட் டேட்டா அப்படின்னா ரெண்டு குரூப் ஆஃப் திங்ஸை வந்துட்டு நம்ம ஒன்னா கலெக்ட் பண்றது. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஹைட் ஆர் வெயிட் செக்அப் பண்ணிருப்பாங்க. ஸோ ஹைட் மட்டும் செக் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே நம்ம போகும்போது ஹைட்டு செக் பண்ணுவாங்க அண்ட் வெயிட்டும் செக் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு குரூப் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு ஒன்னா கலெக்ட் பண்றாங்கல்ல, ஸோ அதுதான் பைவேரியட் டேட்டா. இப்போ அதுவே நம்ம வந்துட்டு பிளட் குரூப்க்கு எல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். பிளட் குரூப்க்கு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் குரூப் மட்டும் தான் கேட்பாங்க. நீ பி பாசிட்டிவா, ஓகே. நீ ஏ பாசிட்டிவா, ஓகே. நீ ஏபி நெகட்டிவா, ஓகே. ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் யூனிவேரியட் டேட்டா. ஸோ அதுக்கு பதில் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த சென்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு என்ரோல்மெண்ட்க்கு போறீங்க, நீங்க வந்துட்டு உங்க காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி போறீங்க. ஸோ நீங்க உங்க காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி போறீங்க, இல்லை உங்க ஸ்கூலை ரெப்ரசென்ட் பண்ணி போறீங்க, இல்லைன்னா நீங்க ஐசிஐவே ரெப்ரசென்ட் பண்ணி போறீங்க அப்படின்னா நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஐசிஐ சொல்வீங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான டேட்டா என்ன, ஐசிஐல இருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஸோ சிங்கிள் தான். ஓகே. அது வந்துட்டு யூனிவேரியட் டேட்டா. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு டேட்டா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் யூனிவேரியட் டேட்டாவா இருந்திருக்கலாம். ஓகே. தனித்தனியா பார்த்துருவோம். எக்ஸ் மட்டும் மீடியன் ஆஃப் எக்ஸ், மீன் ஆஃப் எக்ஸ், அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம்ல. இது வந்துட்டு பைவேரியட் டேட்டா. ஸோ ரெண்டுத்தோட கம்பாரிசன் பார்ப்போம். ஓகே. So next என்ன அப்படின்னா, prepare a bivariate frequency table for the following data relating to the marks in statistics and mathematics. Okay. So statistics x ன்னு சொல்லியிருக்காங்க and mathematics y ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன சிம்பிளா எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம நார்மலா யூனிவேரியட் டேட்டாக்கு நம்ம வந்துட்டு டாலி மார்க்கை போட்டு நம்ம வந்துட்டு போடுவோம்ல ஃப்ரீக்வன்சி டேபிள். ஓகே. ஸோ அந்த மாதிரி இதுதான் இதுக்கும் அப்ளை ஆகுது. ஓகே. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க யூனிவேரியட் டேட்டாக்கு போட்டீங்களா ஃப்ரீக்வன்சி டேபிள், அதே மாதிரியே நீங்க பைவேரியட் டேட்டாக்கு போடணும் அப்படின்றாங்க. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். நம்ம அதுல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிளாஸா பிரிப்போம். ஓகே. நிறைய டேட்டா இருந்ததுன்னா கிளாஸ் வைஸ் 0 to 10, 10 to 20 அந்த மாதிரி நம்ம பிரிப்போம். ஓகே. ஒருவேளை கம்மியா இருந்தது, ஒரு 10 தான் இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம லைக் என்ன சொல்ற, ரிப்பெட்டிஷன் கம்மியாக்காத 1 1 1 3 3 4 5 அந்த மாதிரி கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு 1 2 அப்படின்னே நம்ம வந்துட்டு பிரிச்சுப்போம். கரெக்டா? ஸோ இப்போ வந்துட்டு இதை பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு, நம்மளுக்கு வந்துட்டு அனலைஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம அதை கிளாஸா பிரிக்கணும். ஸோ கிளாஸா பிரிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படும், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது நம்ம எதுல ஆரம்பிச்சு எது வரைக்கும் நம்ம கிளாஸா பிரிக்கணும் அப்படின்றதுதான். ஸோ அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் டேட்டா அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ, சாரி லோவஸ்ட் வேல்யூ அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, நார்மலா நம்ம போடுவோம்ல எக்ஸ் கமா ஒய், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. எக்ஸ் எடுத்துக்கணும், ஒய் எடுத்துக்கணும், எக்ஸ்ல எது சின்னது அண்ட் ஒய்ல எது பெருசு அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. இதை வந்துட்டு கண்டுபிடிக்காமலையும் நம்ம போகலாம், பிகாஸ் இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மேஜர் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்க போறது இல்லை. ஆனா இதுல வந்துட்டு நம்ம லோ அண்ட் ஹை கண்டுபிடிக்கிறதுனால நம்மளுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் அவங்க வந்துட்டு மறைமுகமா சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஞ்சை பிடிக்கணும். ஸோ ஹையஸ்ட் வந்துட்டு 19 இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, போத் இன் தி கேஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ்ன்றப்ப இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஸோ இதை மட்டும் நீங்க வந்துட்டு பார்க்கணும். ஓகே. அதுவே நம்ம ஒய்யை பார்க்கும்போது இதை மட்டும் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இதுதான் இந்த கேஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால எந்த ரேஞ்சு, அதாவது மேக்ஸிமம் எவ்வளவு இருந்தது, மினிமம் 1ல இருந்து மேக்ஸிமம் 19 வரைக்கும் இருந்ததுல, அதுதான் நம்ம எந்த கிளாஸ்க்குள்ள அடக்கி இருக்கோம், அதாவதுனா 0 to
20க்குள்ள கிளாஸ் அடக்கி இன்டர்வெல் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணியிருக்கோம், நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கேஸ்ல எக்ஸ் மட்டும் இருந்த கேஸ்ல இப்படி போட்டோம், வெறும் எக்ஸ் போட்டு இந்த மாதிரி போட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒய்யும் இருக்கு. ஸோ ஒய் என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே இந்த கேஸ்ல போடுறோம். ஓகே, இந்த சைடு எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் போடணும். ஓகே, அதை எப்படி அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, சே 12 எக்ஸாம்பிள் இருந்தே ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 13, 12. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 13, 12 இருக்குல்ல. ஸோ 13, 12 இருக்கு. ஸோ எக்ஸ்ல 13 எங்க வரும் அப்படின்னு பார்க்கணும். எக்ஸ்ல 13 இந்த காலம்ல வரும். ஓகே, ஒய்ல 12 எங்க வரும் அப்படின்னா இந்த காலம்ல வரும். சரி, எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்னா 8, 12 and 12, 16 இருக்கு இல்லையா. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்பர் லிமிட்ல இருக்கதை நம்ம விட்டுருவோம். லோவர் லிமிட்ல அடுத்து எங்க வருதோ அதை தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த இதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஸோ 13, 12 இருக்கு. ஸோ 13 வந்துட்டு எக்ஸ் இதுல இங்க ஃபாலோ ஆகுது அண்ட் ஒய் இதுல ஃபாலோ ஆகுது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுவும் ஜாயின் ஆகிற இடத்துல இதோட கவுண்டை ஏத்திக்கணும் 1ன்னு. ஓகே, எப்படி ஏத்திக்கிறோம், டாலி மார்க்ஸ்ல போட்டுட்டு இந்த பிராக்கெட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா நார்மலா சரி இதுல 2 இருக்கு 2, 5 இருக்கு 5. இதை நம்ம எப்படி கிராசிங் வந்துட்டு சில பேருக்கு டவுட் வரும், இப்படி போடணுமா இல்லைன்னா இப்படி வருமானு. ஓகே, நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இதுவும் லெஃப்ட் டு ரைட் தான், இதுவும் லெஃப்ட் டு ரைட் தான். பட் லெஃப்ட்னு வரப்ப மேல இருந்து இப்படி வரணும். எப்படி நீங்க யோசிக்கலாம் அப்படின்னா, சரி இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன யோசிக்கிறது, ஒரு சறுக்கு மரம் மாதிரி வருது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் டு ரைட் சறுக்கு மரம் மாதிரி வருது. ஓகே, பட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இப்படிதான் லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஓகே. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டான திங் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்துட்டு யூனிவேரியேட் டேட்டா, அதாவது யூனிவேரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, ஒரு சிங்கிள் இதை மட்டும் இப்போ ஒரே ஒரு திங் இருக்குல்ல, எக்ஸ் மட்டும் இருக்கு ஒய் மட்டும் இருக்கு, அதெல்லாம் யூனிவேரியேட். எக்ஸை மட்டும் நான் டீல் பண்றேன் அப்படின்னா யூனிவேரியேட். ஸோ அதுக்கு 2 டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒன்னு மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஒரு மார்க் எடுத்துக்கிட்டா மார்ஜினலா எவ்வளோ வருது அப்படின்றத ஒரு கவுண்ட் பண்றாங்க. இப்போ மார்க்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 0 to 4ல மொத்தம் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கவுண்ட் நார்மலா. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு எக்ஸ் இல்லையா. ஸோ எக்ஸ் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, 4 பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் இப்படி போகும். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் இப்படி வரும், இப்படி. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கால்குலேஷன் இப்படி போடுவோம், தோ அனாலிசிஸ் வந்துட்டு இப்படி தான் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ் இது ஒய் இது, ஆனா உல்டாவா அனலைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 4, 12, 14, 11, 9, 4, 12, 14, 11, 9. ஸோ மார்க்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் பார்க்குறாங்க. ஓகே, இதுவே என்ன பண்றாங்க அப்படின்னா 8 to 12க்கு மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேக்ஸ்ல வாங்கினவங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. ஸோ கண்டிஷன் வச்சாங்க அப்படின்னா என்ன ஆகும், ஓகே 8 to 12 பார்க்குறாங்க. 8 to 12ல என்ன ஆகுது, மேக்ஸ் மார்க்கும் வாங்கினவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் மார்க் வாங்கினவங்க. மேக்ஸ்ல எத்தனை பேர் வாங்குறாங்க, 14 பேர் வாங்குறாங்க. ஓகே, அதுவும் இப்படிதான் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ 8 to 12ல மேக்ஸ் மார்க்ஸ் வந்துட்டு மார்க்ஸ் இன் மேக்ஸ்ல 8 to 12ல 0 to 4ல 2 பேர் இருக்காங்க. ஓகே, அதுவே இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா 8 to 12ல 0 to 4ல ஒருத்தர் இருக்காங்க. அப்ப 2 + 1 3. அடுத்து என்ன பார்க்கணும், 4 to 8ல 8 to 12 வாங்கினவங்க எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. ஓகே, 5 அண்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க, 7. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதோட கால்குலேஷன் போயிட்டே இருக்கும். ஓகே,
பட் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லைக் என்ன சொல்றது, ஸ்ட்ரிக்டா மேக்ஸ்ல வாங்கினவங்க அப்படின்ற சொல்றதுனால இந்த காலம் எடுக்கிறாங்க. ஓகே, கண்டிஷனல் இது நீங்க வந்துட்டு இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்ஸ் having conditional distribution of marks in statistics for students having mathematics marks between 8 to 12. okay, condition என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட மார்க்ஸை பார்க்கணும், பட் ப்ரொவைடட் மேத்தமேட்டிக்ஸ் மார்க்ல இருக்கக்கூடிய 8 to 12 பார்க்கணும். ஓகே, இன்கேஸ் அவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க 8 to 12 வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் வாங்கியிருக்கணும் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். இல்ல ரெண்டுத்துலயுமே 8 to 12 வாங்கினவங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இது மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து அவங்களை அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க, ஆனா 1 மார்க் தான் தருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாஸ்டா டைம் அலோகேட் பண்ணிக்கணும். அண்ட் இதுல ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இந்த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷனால நம்ம என்ன கிடைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஆன்சர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இன்கேஸ் இதுல பார்த்தோம் அப்படின்னா மார்ஜினல் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடைக்கும், இதுல கண்டிஷனல் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் தி பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஒருவேளை அவங்க வந்துட்டு கொஸ்டின் கேட்கறாங்க வச்சுக்கோங்க, ஒரு ஆப்ஷன் ஏல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கு, ஆப்ஷன் பில மீட் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கு. ஓகே, அண்ட் இது வந்துட்டு மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல். கொஸ்டின் வந்துட்டு கண்டிஷனலுக்கு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் தான் ஆப்ஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மார்ஜினல், கண்டிஷனல் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், conditional mean, conditional standard deviation, conditional or அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு கேஸ்ல இது கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேஸ் வந்துட்டு கண்டிஷனல். ஸோ கண்டிஷனல் மீன் அண்ட் கண்டிஷனல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்டிஷனல் மீன் அண்ட் கண்டிஷனல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துக்கணும். பிகாஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க முடியும் இதுல இருந்துனாலே நம்மளால மீன் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதுல நம்ம வந்துட்டு தெளிவா இருக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதை வச்சு போடுவோம், மீன் வச்சு போடுவோம். ப்ரொவைடட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் மீன்ல நம்ம மீன் வச்சு போடுவோம். ஓகே, அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒன்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம மீன் வச்சு தான் போடுறோம் அப்படின்றத எடுத்துக்கணும். ஸோ அப்ப மீனும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டிஷனல் டேட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் கண்டிஷனல் மீன். ஒருவேளை மார்ஜினல் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மார்ஜினல் மீன் அண்ட் மார்ஜினல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும். ஓகே, இன்கேஸ் அவங்க கேட்டிருந்தாங்க எவ்வளோ கிளாசிபிகேஷன் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நான் கிளாசிபிகேஷன் சொன்னல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நம்ம வந்துட்டு கேட்கலாம். அதாவது 8 to 12 ரெண்டு மேக்ஸ்லயும் சரி ஸ்டாட்ஸ்லயும் சரி அப்படி கேட்கலாம். இல்லைன்னா ஸ்டாட்ஸ்ல மட்டும் கேட்கலாம், இல்லைன்னா மேக்ஸ்ல மட்டும் கேட்கலாம், இல்ல அதுல மேக்ஸ்ல வாங்கினவங்க ஸ்டாட்ஸ்ல அப்படின்னு கேட்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அப்படி கேட்டிருந்தாங்க மொத்தமா எவ்வளோ கிளாசிபிகேஷன் பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா M+N கிளாசிபிகேஷன் பாசிபிள். ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ஸோ கொஸ்டின் கேட்டா இதுல இருந்து தான் கேட்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காரிலேஷன் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, காரிலேஷன் அனாலிசிஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதாவது பாசிட்டிவ் காரிலேஷனா இருக்கட்டும், நெகட்டிவ் காரிலேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா ஜீரோ காரிலேஷனா இருக்கட்டும். ப்ரொவைடட் இங்க வந்துட்டு இதுல 2 types of correlation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம புக்கு படி என்ன இருக்கு, டூ வேரியபிள் லைக் 2 types of correlation இருக்கு. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் காரிலேஷன் பொறுத்த வரைக்கும் 2 வேரியபிள்ஸ் தான் நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு மேல 2 வேரியபிளுக்கு மேலன்ற ஒரு பாயிண்ட் அவங்க கொடுக்கல. ஸோ அதை வந்துட்டு நீங்க யோசிச்சுக்கணும். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் காரிலேஷன் வந்துட்டு 4 விதமா, அதாவது 4 டைப்ல நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலாவே இப்போ ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்கனாமிக்ஸ்க்கே டெஃபினிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு அதை ஒரு 10 பேர் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரிதான் காரிலேஷன் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு சொல்றாரு, நான் டயக்ராம் மூலியமாவே அதோட ரிலேஷன் எப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்ற டயக்ராம் மூலியமா எப்படி கண்டுபிடிக்க முடியும்,
அதெல்லாம் முடியாது, நான் வந்துட்டு ப்ராடக்ட் மூமெண்ட் காரிலேஷன் தான் நான் போடுவேன், அப்படிதான் நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொன்னா, நான் ரேங்கா தான் போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் எதுவுமே வேணாம்ப்பா, நான் வெறும் அதோட மூமெண்ட் வச்சுமே, எனக்கு வேல்யூவே வேணாம், வெறும் அதோட மூமெண்ட் வச்சே நான் வந்துட்டு பாசிட்டிவா நெகட்டிவான்றத கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம பார்ப்போம், காரிலேஷனாலே ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ரிலேஷன் இருக்கிறதா நம்ம எப்படி பார்க்க போறோம், பாசிட்டிவ் ரிலேஷன், நெகட்டிவ் ரிலேஷன் அண்ட் ஜீரோ ரிலேஷன். ஓகே, ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, ஸ்கேட்டர் டயக்ராம், கார்ல் பியர்சன்ஸ் ப்ராடக்ட் மொமெண்ட் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், ஸ்பியர்ஸ்மேன்-ராங்க் correlation coefficient, coefficient of concurrent deviation. ஸோ நாலுத்துல இருந்துமே கேட்க பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. அண்ட் 1 மார்க்ல தான் நம்மளுக்கு அகைன் வரும். ஓகே, பெரிய சம்மா இருந்தாலும் சரி, குட்டி சம்மா இருந்தாலும் சரி, பெரிய சம் கேட்க சான்சஸ் இல்லை, ப்ரொவைடட் மேபி அவங்க வந்துட்டு உங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு நீங்க கால்குலேட்டர்ல மட்டும் போட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கால்குலேட்டர் ட்ரிக்ஸ்ன்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு டைம் சேவ் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதோட வீடியோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் போட ட்ரை பண்றேன் கொஞ்சம். ஓகே, ஸோ ஸ்கேட்டர் டயக்ராம்குள்ள போகலாம். ஸ்கேட்டர் டயக்ராம் இஸ் நத்திங் பட் நம்ம வந்துட்டு டயக்ராம் மூலியமா அதோட காரிலேஷனை டிஃபைன் பண்றோம். ஓகே, இது வந்துட்டு பாசிட்டிவ் காரிலேஷன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, டைரக்டா ரிலேட் ஆயிருக்கு. ஓகே, டைரக்டா இப்ப சப்ளைவோட கர்வ் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரியே இதோட டாட்டும் போகுது. ஓகே, இந்த இதுல வந்துட்டு அதோட ரிலேஷன் இருக்குன்றது தான் இதோட மீனிங். ஓகே, ஸோ இது பாசிட்டிவ் காரிலேஷன். இது எப்படி இருக்கு, 0 less than r less than 1. ஓகே, 0 to 1 குள்ள இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் காரிலேஷன், பிகாஸ் இதுக்குள்ள இது பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகே, காரிலேஷன் நம்ம ஆர்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம், ஸ்மால் லெட்டர் ஆர். இப்படி போட்டீங்க அப்படின்னா தப்பு. ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பர்ஃபெக்ட் காரிலேஷன். இது பாசிட்டிவா இருக்கு. ஓகே, இன்னொரு கேட்டகரியில என்ன பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா, பர்ஃபெக்ட் காரிலேஷன்னா 1. ஓகே, r is equal to 1 இருந்தது அப்படின்னா பர்ஃபெக்ட் காரிலேஷன் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், பாசிட்டிவ் காரிலேஷன் பார்த்தோம். அதுக்கு உல்டாவா, அதாவது டிமாண்ட் கர்வா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் காரிலேஷன். அதுவே கரெக்டா டிமாண்ட் கர்வாவே இருந்தது அப்படின்னா பர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரிலேஷன், அதாவது -1 இருக்கும். r is equal to -1, இதுல -1 to 0, அதாவது இதுக்குள்ள ஃபால் ஆர் எல்லாமே நெகட்டிவா தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் காரிலேஷனே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், காரிலேஷனே இல்லை அப்படின்னா சர்க்குலர் டாட்டா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் காரிலேஷன், அதாவது நோ காரிலேஷன். ஒரு வேற கர்வி லீனியர் காரிலேஷன், அதாவது அதுவும் ரிலேட்டட் என்னன்னா 0 காரிலேஷன் தான் எடுத்துக்கணும். ஓகே, ஏதோ ஒரு ஷேப்ல இருக்கு, அது வந்துட்டு கர்வி லீனியர் காரிலேஷன் சொல்றோம். அந்த சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு r is equal to 0 அப்படின்றது தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளால அக்யூரேட்டா எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியாது. சும்மா நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும், -1 to 0 இருக்கு அப்படின்றத தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இப்போ நம்ம கார்ல் பியர்சனா இருக்கட்டும், இல்லை ஸ்பியர்ஸ்மேன் ரேங்கா இருக்கட்டும், அப்படி நம்ம கண்டுபிடிச்சா கூட நம்மளுக்கு ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும். ஓகே, கன்க்ளூஷன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இதுக்குள்ள ஃபால் ஆகுறது வச்சுதான் நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். இப்போ நீங்க ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க வச்சுக்கோங்க, சே அது வந்துட்டு ஒரு -0.75 இருக்கு அப்படின்றது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா உங்களுக்கு பாயிண்ட்ஸ்ல, அதாவது கொஸ்டின்ல ஏபிசிடில என்ன இருக்கு அப்படின்னா, நோ காரிலேஷனா, இல்ல கர்விலீனியர் காரிலேஷனா, இல்லைன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் காரிலேஷனா, இல்லைன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரிலேஷனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்க அப்ப என்ன ரிலேட் பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் ஸ்கேட்டர் டயக்ராம் கூட இந்த டயக்ராம் வச்சுதான் நீங்க வந்துட்டு ரிலேட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கார்ல் பியர்சனோட ப்ராடக்ட் மொமெண்ட் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுக்கும் r தான் வரும். அண்ட் இதுல வந்துட்டு நம்ம ரெண்டு வேரியபிளை நம்ம அனலைஸ் பண்ண போறதுனால rxy அப்படின்றத சொல்லுவோம்.
ஓகே ஸோ ஃபார்முலாஸ்ல சொல்றதுக்கு எதுவும் கிடையாது, நீங்க வந்துட்டு ஃபார்முலா படிச்சுதான் ஆகணும். இந்த COV எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கோவேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே கோவேரியன்ஸ் அப்படின்னா ரிலேஷன் தான், மறுபடியும் கோரிலேஷனா இருக்கட்டும் இல்ல கோவேரியன்ஸா இருக்கும், ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் தான் கோவேரியன்ஸ்க்கு மீனிங். ஓகே பை Sx அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஒய். இந்த கேஸுக்கு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு இதுதான் ஃபார்முலா. ஓகே Sx அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எக்ஸுக்கு இந்த ஃபார்முலா அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஒய்க்கு இந்த ஃபார்முலா. இத மேபி क्वेश्चनல ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை இப்படியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிங்கிள் ஃபார்முலா. ஸோ இதை வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கோவேரியன்ஸ் இதை வச்சும் நீங்க போடலாம், இல்லைன்னா இதை வச்சு போடலாம். ஓகே ஒருவேளை இது எல்லாமே என்னன்னா பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் தான். ஸோ ஆர் நார்மலா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இதுல வந்துட்டு எத்தனை ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு ஆர் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது, பிகாஸ் இதுக்கு இதோட ஃபார்முலாஸ் வந்து இதோட சப் ஃபார்முலாஸ் இது. ஓகே இது மெயின் ஃபார்முலா. ஸோ இது ஒரு ஃபார்முலா, சே இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இது அதே இதுக்கு செகண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷன்னா இந்த ஃபார்முலாஸ். ஓகே இதை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது வந்துட்டு யூனிவேரியேட் மாதிரி. ஓகே ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எல்லா ஃபார்முலாஸுமே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஆனா கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்காங்க எஃப் ஐ எக்ஸ் ஐ அப்படின்னு கொடுத்துருங்க. எஃப் வந்தது அப்படின்னா இதை இந்த ஃபார்முலா எடுக்கணும். ஓகே இல்ல எஃப் வராம வெறும் எக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா எடுக்கணும். ஓகே ஸோ எல்லாமே ஈஸி தான். வெறும் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இல்லைன்னா எஃப்எக்ஸ் நம்ம அதுக்கு எப்படி போடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கும் நம்ம வந்துட்டு ஃபார்முலா மாத்திக்கணும். ஸோ பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபார்முலா மெயின். ஸோ இது வந்துட்டு டைரக்ட் ஃபார்முலா, இதெல்லாம் வந்துட்டு சப் ஃபார்முலாஸ். ஓகே இப்போ 1 மார்க்ல டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு கோவேரியன்ஸ் எக்ஸ் ஒய் கொடுத்துறாங்க, எஸ்எக்ஸ் கொடுத்துறாங்க, எஸ்ஒய் கொடுத்துறாங்க. கொஸ்டின்ல ஃபைண்ட் ஆர்எக்ஸ்ஒய் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ஆர்எக்ஸ்ஒய் கொடுத்துட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்கலாம், அதுக்கப்புறம் எஸ்எக்ஸ் கொடுத்துருக்கலாம், எஸ்ஒயை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்றது கேட்கலாம். இல்லைன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு இது கொடுத்துருப்பாங்க, அப்புறம் இதையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் இதை ஆர்எக்ஸ்ஒயை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொஸ்டின்ல இருக்கு. ப்ரொவைடட் நீங்க வந்துட்டு கார்ல் பியர்சன் அப்படின்னாலே இந்த ஃபார்முலாஸ்ல நீங்க தரவா இருக்கணும். ஓகே ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இதுல என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் தான். பிகாஸ் எந்த ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டாலுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகே ப்ராப்பர்ட்டிஸை நீங்க இம்பார்ட்டண்டா படிக்கணும். ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் 1 மார்க் வந்துட்டு கேட்பாங்க. இப்போ நான் இந்த ஃபார்முலாஸ் தான் சொல்றேன், அந்த ஃபார்முலாஸுமே இதை வச்சுதான் டீல் ஆகும். ஸோ ட்விஸ்டடா கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல கேட்டா மட்டும்தான் உண்டு. ஓகேவா? ஏன்னா பேலன்ஸ் எல்லாமே நார்மலான சம்ஸா இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் கொஞ்சம் வந்துட்டு ட்விஸ்டடான பார்ட்டே நம்மளுக்கு ரோல்ல வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரிலேஷன், அதாவது காரிலேஷன்ல நம்ம சம் போட்டோம் அப்படின்னா அதுக்கு யூனிட் கிடையாது. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை ஹைட் வந்துட்டு எப்படி சென்டிமீட்டர்ல போடுவோம், வெயிட்டை வந்துட்டு கிலோகிராம்ல போடுவோம். ஸோ ரெண்டுமே வேற வேற டேட்டாஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு யூனிட் ஃப்ரீ. பிகாஸ் நம்மளால சென்டிமீட்டர் இருந்தா எழுத முடியுமா, இல்லைன்னா கேஜி இருந்தா எழுத முடியுமா. ஸோ காரிலேஷன் யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கேஸ்ல வந்துட்டு சே எக்ஸ் அண்ட் ஒய் தான் நீங்க வந்துட்டு அனலைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே அதுக்குதான் நீங்க காரிலேஷன் கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு திடீர்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா யூ அண்ட் வி காரிலேஷனா பண்ணணும் அப்படின்னா இப்ப இது கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல இருந்து இன்னொரு காரிலேஷன் கண்டுபிடிக்கணும், இன்னொரு 2 வேரியபிளுக்கு காரிலேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சோ இதுக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இந்த ரோலுக்கு வரும்போது நீங்க வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னா ஆரிஜின்ன்றது அடிஷன் இல்ல சப்ராக்ஷன்
அப்படின்றத ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் ஒரு கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய வேல்யூவை ஆரிஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்கேல்ன்றது ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் கூட சேர்ந்து இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் ஸ்கேல் அண்ட் ஆரிஜின். ஸோ ஆரிஜின் வந்துட்டு எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அடிஷன் இல்லை சப்ட்ராக்ஷன்ல சேஞ்ச் ஆகும். ஸ்கேல் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டிவிஷன் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன்ல சேஞ்ச் ஆகும். ஓகே, காரிலேஷன் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஆரிஜின்ல சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா காரிலேஷன் மாறாது. இதுவே டிவிஷன் இல்லை மல்டிப்ளிகேஷன்னால ஸ்கேல் மாறும்ல, ஸோ ஸ்கேல் மாறினா மட்டும்தான் காரிலேஷன் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ரெண்டு வேரியபிள் அதாவது எக்ஸ் அண்ட் ஒய்ல இருந்து யூவிக்கு ரிலேஷன் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எப்ப அது காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அந்த வேல்யூ மாறும் அப்படின்னா ஸ்கேல் மாறும்போது தான் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு சிச்சுவேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்கேலும் அதாவது இப்ப ரெண்டுத்தையும் ரிலேட் பண்றோம் அப்படின்னா மோஸ்டா அதோட வேல்யூ சேமா தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சேமா இருந்தது ஒருவேளை மாறுச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை மாறல அதாவது நார்மலாவே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வெறுமனே உங்களுக்கு கொஸ்டின்ல இது மட்டும் கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் RXY கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. பிகாஸ் BD இருக்கு, B/D அப்படின்னாலும் எப்படியும் ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ஸோ இதுவும் எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, இந்த ஃபார்முலா படி போட்டாலும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இதுல என்ன சேஞ்சஸ் வரும்னா எப்பவுமே அதோட கோஎஃபிஷியன்ட் சேமா தான் இருக்கும், ஆனா அதோட சைன்ஸ் மாறலாம். அதாவது நெகட்டிவ் காரிலேஷன் இல்ல பாசிட்டிவ் காரிலேஷன், மைனஸ் இல்ல பிளஸ் வரலாம் அப்படின்றத சொல்றாங்க. இந்த மைனஸ் அண்ட் பிளஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு வேளை B அண்ட் D, பியும் டியும் சேம் சைனா இருந்துச்சுன்னா அதே சேம் சைன், இப்போ மைனஸ் மைனஸ்னா மைனஸ் வரும், பிளஸ் மைனஸ் அப்படின்னா சாரி பிளஸ் பிளஸ்னா பிளஸ் வரும். ஒரு வேளை சைன் மாறுச்சு அப்படின்னா சே இப்போ வந்துட்டு 0.8 வந்துட்டு RXY கொடுத்துருக்காங்க, B அண்ட் D வந்துட்டு மைனஸ் மைனஸ்னா சேம் சைன் தானே. ஓகே, இது ரெண்டும் சேம் சைன், பியும் சேம் சைன் டியும் சேம் சைன் அப்படின்னா 0.8 வந்துடும். பிளஸ் பிளஸ்னா 0.8. ஒருவேளை பியோட வேல்யூ வந்துட்டு -1 இருக்கு அண்ட் டியோட வேல்யூ வந்துட்டு +3 இருக்கு அப்படின்னா மைனஸ் பிளஸ் இருக்கு. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல -0.8 வந்துடும். ஓகே, ஸோ இதுல தான் கொடுத்துருக்க RXYல 0.8y வந்துட்டு RUY மாறிடும். ஓகே, ஸோ இந்த இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈக்குவேஷனா கொடுத்துருவாங்க இது. ஸோ ஈக்குவேஷன்ல சே 3u plus by சாரி 3u plus 4v is equal to d அப்படின்னு அதாவது 10 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா u ஃபார்முலாவா மாத்திக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி மாத்திக்கிட்டு இந்த பிளேஸ்ல என்ன வருதோ அதை வந்துட்டு A and B எடுத்துக்கணும், C and D எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். அண்ட் இதோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா -1 less than or equal to R less than or equal to 1. ஓகே, ஸோ இதுக்குள்ளதான் அந்த ஆரோட வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் 1 மார்க் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்க போட்டு பாருங்க. ஸோ எப்போ ஒரு சம் கொடுத்தோம்னா ஷார்ட்டா எப்படி போடுறது அப்படின்றத நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே 1 மார்க் வந்துட்டு அஷ்யூர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். போட்டு பார்த்துட்டு இன்கேஸ் எனி டவுட் இருந்தது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் அண்ட் அதோட பாயிண்ட்டை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னு சொல்லுங்க. ஸோ எல்லா சம்மையுமே போட்டு பாருங்க, புக்குக்குள்ள இருக்க சம். ஓகே, இதுக்குள்ள இருந்து தான் கேட்பாங்க. ஸோ இதுல தான் நான் சொன்னேன், இதுல ஒரு u கொடுத்துருக்காங்க, இதுல ஒரு v கொடுத்துருக்காங்க. இந்த 2u plus 3x plus 4 is equal to 0 u is equal to ஃபார்ம்ல எழுதிக்கணும். ஓகே, u is equal to என்ன வரும், 4 அந்த சைட் போயிடுச்சுன்னா -3 2u is equal to -3x - 4. ஓகே, இப்படி இருக்கும். ஸோ u is equal to மைனஸ் காமனா எடுத்துக்கிட்டா 3x plus 4 by 2 இருக்கும். ஓகே, ஸோ ஃபார்முலால என்ன இருந்தது, இங்க என்ன கொடுத்துருக்கு இப்ப வந்துட்டு பாருங்க. ஸோ இதுல ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, u is equal to x minus a. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன இருக்கு,
ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா -3x இருக்குது. அப்போ 3 எல்லாத்துனாலும் இங்கேயும் டிவைட் பண்ணணும், இங்கேயும் டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே 4/3 வந்துடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு போடணும். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1ஆக தான் இருக்கணும், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1ஆக தான் இருக்கணும். போக பி என்ன வருது, டி என்ன வருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த சம் வந்துட்டு மோஸ்ட்டாக கேட்பாங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன கான்செப்ட். ஸோ இதில் வந்துட்டு இது ரியலாகவே நீங்கள் வந்துட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, பிகாஸ் இதுலேருந்து 1 மார்க் கன்ஃபார்மாக வர சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்பியர்ஸ்மேன் ரேங்க் கார்லேஷன். இதில் வந்துட்டு ரேங்க் வச்சு, அதாவது சே இப்போ 10 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் வாங்கியிருந்தோம் அவுட் ஆஃப் 30 அப்படின்னா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க், இது செகண்ட் ரேங்க், இது தேர்ட் ரேங்க் அப்படின்றத சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. ஓகே, இதுல வந்துட்டு ஆர் இப்படி டினோட் பண்றோம் எதை, ஸ்பியர்ஸ்மேன் ரேங்க் கார்ரிலேஷன். ஓகே, 1 - 6 sigma d² / n × n² - 1. n வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், டி வந்துட்டு எப்படியும் நம்ம வந்துட்டு 2 யூனிட்டோட டிஃபரன்ஸ் தானே எடுக்க போறோம். ஸோ 2 ரேங்க் கூட இருக்கும். அதாவது இது வந்துட்டு எக்ஸோட மார்க், எக்ஸ் சப்ஜெக்டோட மார்க் அப்படின்னா, இல்லை ஒய் சப்ஜெக்டோட மார்க், இல்லை எக்ஸ் ஒரு பர்சன் ஒய்யோட பர்சன் அப்படின்னா, இல்லை இது ஸ்டாட்ஸ் மார்க் இல்லை மேக்ஸ் மார்க் இருந்ததுன்னா இதுக்கு ஒரு ரேங்க் 2, 1, 3 இருக்கும்ல. ஸோ இதோட டிஃபரன்ஸை டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 2 ரேங்கோட டிஃபரன்ஸை டி அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ் - ஒய். ஸோ எக்ஸோட ரேங்க் ஒய்யோட ரேங்காக இருக்கும். டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் - ஒய். ஒரு வேலை சேம் ரேங்க் இருந்தது, அதாவது இப்போ சே 10, 20, 30 இருக்கு, அண்ட் இங்கே வந்துட்டு என்ன இருக்கு, 10, 30, 30 இருக்கு. ஓகே, அப்போ இங்கே என்ன வருது, 1, 2, 3. இங்கே என்ன வரும், 1, 1, அப்புறம் 1, 2 போயிடுச்சு. அப்போ இங்கே 3 வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 2 போயிடுச்சு. ஓகே, அப்போ 1 and 1 போயிடுச்சு அப்படின்னா இது வந்துட்டு எந்த ரேங்காக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம யோசிக்கணும். இது ரெண்டுத்தையுமே ஒன்றா ஷேர் பண்ணுறாங்க. அப்போ 1 + 1/2 எப்படி ரேங்காக இருக்கும் அப்படின்னா 2/2 1ஆ இருக்கு. ஒரு வேளை 4th and 5th பொசிஷன் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க, ரெண்டுமே ஒன்றா இருக்குன்னா 9/2 which is equal to 4.5, 4.5. ஓகே, ஸோ அப்போ 4ன்னு எழுத மாட்டோம், 5ன்னு எழுத மாட்டோம், டைரெக்டாக 4.5, 4.5 எழுதிட்டு 1, 2, 3, 4.5, 4.5, 4 போயிடுச்சு, 5 போயிடுச்சு, 6க்கு போயிடுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கால்குலேஷனும் நம்ம பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் வந்துட்டு யோசிச்சுக்கணும். ஸோ சம்ஸ்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள், பிகாஸ் சம்ஸும் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு யாராச்சும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே எல்லா சமையும் போட்டுட்டு நம்ம கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை யோசிக்க விடாமல் அவங்களே சம் போட்டுருவாங்கன்ற ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு பெரிய யூஸ் அப்படின்னா கொரோனா பீரியட்னால உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்களே உட்காந்து போடுறதுனால கண்டிப்பாக உங்களால் நெக்ஸ்ட் லெவல்லாம் போக போக உங்களால் ஈஸியாக ஸ்கோரிங் பண்ண முடியும். ஓகே, ஃபைனல் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்கரண்ட் டீவியேஷன். அப்படின்னா கன்கரண்ட் டீவியேஷன் அப்படின்னா 1க்கு 1 பாசிட்டிவா நெகட்டிவா, அதாவது மேக்னிடியூட்டை இர்ரெஸ்பெக்டிவா வச்சு. இதில் மேக்னிடியூட் பார்க்கவே மாட்டாங்க. ஒரு வேளை கொஸ்டின்ல கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன் விச் மெஷர்ஸ் ஆஃப் கார்ரிலேஷன் that do not look for magnitude as its principal அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்கரண்ட் டீவியேஷன் தான். ஓகே, பிகாஸ் இதில் மேக்னிடியூட பற்றியே நம்ம வந்துட்டு பார்க்க மாட்டோம், வெறுமன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைனை வச்சு நம்ம வந்துட்டு இது ஃபுல் சம்யுமே நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ ஆர்சி இதோட கார்ரிலேஷன் எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்சின்னு டினோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஆர்னே நீங்க ஃபுல்லா மென்ஷன் பண்ணிடக்கூடாது. இது கூட நீங்க அவங்க வந்துட்டு கொஸ்டின்லாம் கேட்கலாம், ஆரா ஸ்பியர்ஸ்மேன் ரேங்க்குக்கு எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம், ஆரா வெறும் ஆரா இல்ல ஆர்சியான்னு கேட்கலாம், இல்ல நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு கூட கேட்கலாம், இல்ல கேபிட்டல் ஆர் கொடுக்கலாம். ஸோ அந்த சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும், ஸ்பியர்ஸ்மேன்னாலே ஆர். ஓகே, ஸோ அப்படி இருக்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்துட்டு சைன் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா இஃப் 2c - m is greater than 0. So இதுதான் ஃபார்முலா, 2c - m is greater than 0, then we take the positive sign both inside and outside the radical sign.
Okay, and if 2c minus m less than 0, we are consider the negative sign. Okay, in case இது வந்துட்டு -1 ஆகுதுன்னா நெகட்டிவ் சைன், இல்ல -1ல இருந்து 0க்குள்ள இருந்தா, இதுவே 1 கிட்ட இல்ல 0.75 இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் சைன்னு சொல்றாங்க. ஸோ இதுல சி என்ன எம் என்ன அப்படின்னா, ஸோ இங்க கொடுத்துருக்காங்க எம்னா நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் டீவியேஷன். இப்போ கொஸ்டின் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின் எப்படி போடுறோம் அப்படின்னா ப்ரைஸஸ் வந்துட்டு 25, 28, 13 ரைஸ் ஆகுது. ஓகே, இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கு எப்படி மாறுதுன்றத பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இதுல 25 இருக்கு, இதுல என்ன இருக்கு 35 இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 25 இருக்கு, 25ஓட 35 அதிகமா இருக்கு. ஓகே, 25ஓட 30 அதிகம், 25ஓட 23 கம்மி, 25ஓட 35 அதிகம், 25ஓட 38 அதிகம், 25ஓட 39 அதிகம், 25ஓட 42 அதிகம். ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இப்படி இருக்கு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 35ஓட 34 வந்துட்டு கம்மி, 35 அதாவது இதுல வந்துட்டு ஈக்குவலா இருக்கு, அதாவது அடிஷனும் அல்ல, நோ சேஞ்சுன்னு போட்டதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அடுத்து ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடியதுக்கு அடிஷன் பார்த்திருக்காங்க. ஓகே, இல்ல நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்துட்டு இதுல இருந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ 35ல இருந்து 30 கம்மியா இருக்கு, 30ல இருந்து 29 மைனஸ், 28 மைனஸ், 26 மைனஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்டான திங் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு எந்த வேல்யூமே கொடுக்க மாட்டோம். ஸோ போக போக நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். ஒரு வேளை 2 இது வந்தது அப்படின்னா ப்ரீவியஸ் இதோட கம்பேர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு டிஃபிகல்ட்டா தோணுச்சு அப்படின்னா இதுல இருந்து இது அப்படி கூட நீங்க ஸ்டெப் வைஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் சேமா தான் வரும். ஸோ M வந்துட்டு நம்பர் ஆஃப் டீவியேஷன் எத்தனை நடந்திருக்கு, 1, 2, 3, 4, 5, 6 and 7. ஸோ 7 டீவியேஷன்ஸ் நடந்திருக்கு. C is equal to நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சைன்ஸ். ஓகே, பாசிட்டிவ் சைன் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ப்ரொவைடட் இது வந்துட்டு ஏவோட சைன், பியோட சைன், ப்ராடக்ட் தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஓகே, ப்ராடக்ட்ல எத்தனை இருக்கு, 2 பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கு. ஸோ C வந்துட்டு பாசிட்டிவ் சைன். ஸோ இதோட நம்மளுக்கு வந்துட்டு கார்ரிலேஷனோட கான்செப்ட் முடியுது. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேஷண்ட்லி வாட்சிங் மை என்டையர் வீடியோ.